கெஞ்சா கிடையாது, ஆர்கே தொகுதியில சாராயம் கிடையாது, பவுடர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அழகா 12 நைட்ல இருந்து 2 மணி வரைக்கும் ரோட்ல சுத்துறோம். எந்த பயமும் இல்ல. எங்க தளபதி மாதிரி ஒரு ஆட்சி பார்த்துட்டீங்களா? நல்லா பேசுறாங்களே இந்தம்மா, பேசுவாங்க. இவங்க யாரான்னு பார்த்தா நம்ம மரிய வில்சன் அவர்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணவங்க இவங்க தான். நீங்க பார்த்துட்டு வாங்களேன். இந்த தளபதி சின்ன ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா தாய்மார். இவங்க கட்சிக்காரங்களே கூப்பிட்டு பொதுமக்கள் போர்வையில் வந்து பொதுமக்கள் மாதிரி பேட்டி எடுத்து இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு, ஏன்டா ரீல்ஸ் போட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கே வந்தீங்க, இன்னுமா ரீல்ஸ் பைத்தியம் பிடிச்சிருக்கீங்க? ஏதாவது மக்களுக்கான புரோஜனமான வேலை ஏதாவது செய்யணும்னா அதை போய் பாருங்கள். அதை விட்டு போட்டு தளபதி அதை பண்ணார் இதை பண்ணார். இப்படித்தான் குளத்தூரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் பூரா வந்து ஸ்டாலின் போட்டால் இருந்தது பூரா வந்து விஜய் ஸ்டிக்கரை போட்டு ஒட்ட வச்சுட்டு அதை வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. அதாவது தளபதி கொண்டு வந்த புது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுருக்குறீங்க. உங்களுக்கு வேலையே இருக்காதாடா? ஆர்கே நகரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. கரண்ட் இல்லைன்னு சொல்லி ஆர்கே நகரில் டெய்லியும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட மீனாம்பாள் நகர் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்புறம் அங்கே ஆர்கே நகரில் ஒரு ஒயின் ஷாப் எடுக்க சொல்லி டெய்லியும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, நீங்கள் அந்த 717 கடை கொண்டு வந்தீங்க, அது வந்து ஆர்கே நகரில் வராதில்ல? ஆமாம், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி அடுத்தவங்க மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறது இதே வேலை. இந்த விடியல் பயணன்றது, இந்த மகளிர் விடியல் பயணன்றதை வந்து இப்போ விடியலை தூக்கிட்டு மகளிர் பேருந்து. அதாவது தான் கொண்டு வர முடியலன்னா கூட அடுத்தவங்க கொண்டு வந்த திட்டத்தையாவது செயல்படுத்தணும். அதை விட்டு போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி மானங்கெட்ட பொழப்புத்தனமாக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு துப்பு இல்லை. மானங்கெட்ட அரசு அடுத்தவங்க கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு திருடி பண்ணுறது, ரீல்ஸ் போட்டு ஆட்சி பண்ணுறது,